இந்த பதியின் பெயர் அளவோல பதிக்கு சரித்திர வரலாறு உண்டு. பன் கர்க்கராகம் திருச்சிற்றம்பலம். நமோ மூசிக தேவாய சியாமவர்ண சரோவணே காந்தார பஞ்சமம். திருச்சிற்றம்பலம். இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உலகளல் தொழுதலுவேன் கடல்தனில் அமுதோடு கலந்த நஞ்சை கடல்தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரினுள் அடக்கிய வேதியனே. திருச்சிற்றம்பலம். ராகம்
யஸ்தம் தேஜோமசீயம் மாயஸ்தம் போதம் போதம் சித்ரகேதம் சதமானம் பவதி சதாய் புருஷரேந்திரியாயுஷ்யேவேந்திரிய சதமானம் பவதி சதாய் புருஷரேந்திரிய ஆயுஷ்யேவேந்திரிய சதமானம் பவதி சதாய் புருஷரேந்திரிய ஆயுஷ்யேவேந்திரிய திருச்சிற்றம்பலம். வானுலகும் மண்ணுலகும் வாழ மறைவாழ பன்மதரு செய்ய தமிழ் பார்மிச விளங்க ஞானமத அன்புகர மூன்று விழிநாள்வாய் ஆனமுகன பரவி அஞ்சலி செய்யிப்பாம். திருச்சிற்றம்பலம். இந்த பதியின் பெயர் அளவோல பதி என்று சொல்லுவார்கள். அதுக்கு சரித்திர வரலாறு உண்டு. இது ஆலயம் பழமை வாய்ந்தது, புதுமை வாய்ந்தது, அருள் நிறைந்த ஒரு ஆலயம். நான் சிறுவனாக இருந்த காலத்திலே இருந்து இந்த ஆலயத்திலே 10 வயதில் இருந்து நான் தொண்டு செய்யவும் பாடி பணியவும் பழகி அந்த அப்பன் என்னை வளர்த்து ஆளாக்கி சமூகத்திலே ஒரு நல்ல மனிதனாக வல்லவனாக சீரோடு சிறப்போடு வாழ வைத்த விநாயகப் பெருமானுக்கு நன்றி. இன்று மகோற்சவம் முதல் நாள். நான் தற்சமயம் இந்த ஊரில் இல்லை, வேறு ஊரில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அந்த எனது பழைய பூர்வீக நினைவு மறக்க முடியாமல் வர வேண்டும் என்று இயலாத நிலையிலும் வருகை தந்து மகோற்சவத்தில் கலந்து முதல்ல நான் அதிகாலையில் வெளில வந்துவிட்டேன். பாடி பணிந்து முதல் வேண்டுதல் மகோற்சவம் அருச்சிறப்பாக நடைபெற வேண்டும் என்ற நினைப்போடு தான் நான் வழிபாடு செய்தேன். இப்பொழுது என்னை இந்த பேட்டி காண்பதற்காக என்னை நான் வயது புரிந்திருந்தவர் என்றபடியால் கேட்பதற்காக கேட்கின்றார்கள். அதை நான் ஆரம்பிக்கின்றேன். விநாயகப் பெருமானே, என் வாக்கிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் உன்னுடைய வார்த்தையாக இருக்க வேண்டும் என்ற நினைப்போடு இந்த ஆலயம் ஆதி காலத்திலே ரத்தின ஐயர் என்று சொல்லி அவர் ஆலயத்து சுப்பையர் பிறகு ரத்தின ஐயர் என்றவர் பூஜை பண்ண காலம். அந்த காலத்திலே நான் சிறுவனாக வந்து வழிபட்டது உண்டு. அப்பொழுது இங்கே அருணாசல வாத்தியார் என்று ஒருவர் இருந்தவர். அவர் சொல்லுவார், கர்ண பரம்பரையான வரலாறு சொல்லுவார். இந்த ஆலயம் அமைக்கப்பட்ட பொழுது அந்த ஆசாரிமாருக்கு அந்த அளவு திட்டங்கள் சரிவராமல் போய்விட்டது. அதனால மனக்குழப்பம் அடைந்த ஆசாரிமார் அந்த கோயில் கோயிலே படுத்திருந்து கடவுளே என்ன செய்கிறேன்னு தெரியாமல் கிடக்குது என்று கவலைப்பட்ட பொழுது அன்று இரவு கனவிலே அந்த ஆசாரிமாருக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அங்கே அளவோலே அளந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. அளவோலை என்றால் தெரியும், அந்த தச்சு வேலை செய்கின்ற பொழுது ஓலையாலை அளந்து குத்தி எல்லாம் செய்வார்கள். அது அளவோலை. அந்த அளவோலை அளந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. அதை எடுத்து நீங்கள் அந்த ஆலயத்தை அமைக்கலாம் என்று சொன்னதாகவும் அதன்படி ஆசாரியார் எழுந்து இறைவனை வணங்கி அந்த அளவோலையின் பிரகாரம் கோயில் அமைத்தது ஒரு வரலாறு. அது நான் கர்ண பரம்பரையாக கேட்ட வரலாறு. அடுத்தது என்னுடைய ஒரு 15 வயதிலே நான் சிறுவனாக தொண்டு செய்கின்ற பழக்கம், இந்த பிள்ளையாரோடு அளவு கடந்து பழகின பழக்கம் அந்த ஐயரவைக்கு தெரியும்.
அந்த வகையில் இந்த சுத்துக்கோட்டை வேலை நடந்தது. சுத்துக்கோட்டை வேலை நடந்து அவள் இப்போ உள்ளதல்ல, முதல் உள்ள இப்போ அழித்து தான் செய்திருக்கின்றார்கள். முதலில் உள்ள சுத்துக்கோட்டகை இல்லாமல் இருந்தது. மலேசியாவிலிருந்து வந்த கணவரி பிள்ளை இருந்தவர் இந்த சுத்துக்கோட்டகையை அமைப்பதற்கு எல்லாருடைய காசு எடுத்து அமைத்து கொண்டு வந்த பொழுது மேற்கு வீதியிலே, மேற்கு வளத்திலே அங்கே அந்த அத்திவாரம் விடப்பட்டு தூண்கள் அமைக்கப்பட்டு அந்த திருப்பணி நடைபெற்ற பொழுது அந்த தச்சு வேலை செய்கிற ஆசாரிப்பு அந்த ஊசிக்கால் முதலிய மர வேலை செய்கின்ற ஆசாரியார் வந்து பார்த்தா அத்திவாரம் போட்டு கட்டியாச்சு. கட்டின பிறகு அளந்து பார்த்து விட்டு சொன்னார், இது அளவு பிழை, உள்ளுக்கு வர வேண்டும், நீங்கள் அந்த அளவில் எடுத்தால் மரங்கள் போடுவது சிரமம், ஆகையினாலே இதை உடைத்து செய்யுங்கள் என்று சொல்லி அதை திரும்ப உடைத்து அந்த அளவு சரிப்படுத்தி செய்யப்பட்டது. ரெண்டாவது என்னுடைய வாழ்க்கையிலே நான் கண்ட அனுபவம். அடுத்தது அப்படியே போய் நான் இந்த எத்தனையோ அற்புதங்கள் நடந்தது. மூன்றாவது இந்த திருப்பணி புதிதாக நடந்திருக்கின்றது, கோபுரம் கட்டப்பட்டிருக்கின்றது. எல்லோரும் பார்த்து கோபுரம் கட்டுகின்ற பொழுது இந்தியாவிலே இருந்து வந்து சிற்பிகள் தான் கோபுரத்தை அமைத்தார்கள். அவர்கள் அந்த அடைக்கப்பட்டதுக்குள்ளே அந்த அளவு பிரமாணத்தை மறந்து விட்டார்கள். அவர் நேராக ஒடுங்கி போக வேண்டிய கோபுரத்தை நேராக எழுப்பிவிட்டார்கள். பிறகு ஒரு அந்த ஆசாரியார் வந்து பார்த்து விட்டு, ஏனப்பா ஒடுங்க வேண்டிய இடத்தை நீங்கள் அகற்றி விட்டீர்கள் என்று சொன்னார்கள். சொன்ன பொழுது அப்பொழுதுதான் எல்லாருக்கும் பிழை விளங்கியது. பிழை விளங்கினால் ஒன்றும் செய்ய முடியாது, உடைக்க வேண்டும். அந்த வெட்டியாக அறுத்தெடுத்து செய்ய வேணும். அதுக்கு லட்சக்கணக்கான பணம் செலவழித்து அதை சரிப்படுத்தி தான் அந்த கோபுரத்தை அமைத்தார்கள். அதை நான் இந்த கோபுரம் அமைத்த பொழுது ஒரு நாள் நான் வெளியால் இருந்து வந்திருந்து அந்த பாடி பணிஞ்சு கொண்டிருக்க அந்த ஆசாரி வந்து இந்திய ஆசாரி கேட்டார், நீங்கள் யார் ஐயா, நீங்கள் இன்னும் தெரிஞ்சால் மாதிரி படிக்கிறீங்கள் என்று சொன்னார். நான் இந்த மண்ணிலே பிறந்து வளர்ந்தவன், இப்பொழுது நான் வேறு ஊரில் வாழுகின்றேன். வந்த நான் அவருக்கு ஒரு மறுபடி சொன்னார், ஐயா இது அளவோல பதி, நீங்கள் கவனம், அளவிலே கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். சொல்லி அவர் சிரித்து விட்டு சொன்னார், ஐயா நாங்கள் கவனம், எங்களுக்கு அனுபவம் உண்டு என்று சொன்னார். ஆனால் அவர் சொன்னவர் தான் திரும்ப பிளவிட்டு அந்த கோபுரம் அமைக்கப்பட்டது. அதனாலே அளவோலை என்றது இந்த பதிந்த பெயர் என்றது என்னுடைய மனதிலே உண்மையான நான் கண்ட அனுபவம்.
பூரி